ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்கப்போது வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஏலகிரி ட்ரிப் போயிருக்காங்க இல்லையா? இந்த ட்ரிப்ல சர்ப்ரைஸா எப்படி நிலா காலேஜுக்கு போம்போது சர்ப்ரைஸா வந்துட்டு நடு ரோட்ட மறைச்சு, நம்ம நடேசன் உள்ள பூந்து வந்தாரோ, அவர் போனது எதார்த்தமா போனாலும், அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்ததுங்க. அத வந்துட்டு தடுத்திருப்பாரு. அன்னைக்கு நடேசன் மட்டும் போலேன்னா, அந்த கத்தி குத்து நிலாவுக்கு கூட விழுந்திருக்கும். ஓகே. இந்த சூழல்ல இதே மாரி ஏலகிரிக்கு வந்துட்டு, "நீ வராதயா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனாலுமே வந்துட்டு சர்ப்ரைஸா வந்துர்றாருங்க. ஏன்னா, இவரு தானே டிரைவர் ஆச்சு. சர்ப்ரைஸா போய் அங்க என்ட்ரி குடுக்குறாரு. என்ட்ரி குடுத்தோனே, "யோவ்! உன்னை யார்யா இங்க வர சொன்னா? நிலாவோட சர்டிபிகேட் எல்லாமே இருக்கியா? ஆல்ரெடி வந்துட்டு உன் தங்கச்சி இந்த வீட்டு மேல கேஸ் போட்டுருக்காங்க. நம்ம இல்லாத நேரம் என்ன வேணாலும் பண்ணிருவாங்கய்யா. உனக்கு அறிவு இருக்கா? இல்லையாய்யா? உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானே வந்தோம். வீட்ட பாத்துக்க, பாத்துக்க, பாத்துக்கன்னு. என்னய்யா நீ எதுவுமே பாக்காம வந்துடுற? நீ மனுஷனா? மிருகமாய்யா? உனக்கு 6 அறிவு தானே 6 அறிவு தான் இருக்கா? இல்லையா?" அப்படின்னு மகன்கள் அனைவருமே திட்ட, இவர் வந்துட்டு, "டேய் போடா, போடா" அப்படியே தூசிய தட்டி விடுற மாரி தட்டிவுட்டு, இப்ப எங்க போலாம் அடுத்து?" அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு அந்த ட்ரிப்போட மைண்ட் செட்டே போயிருது. இவன் எங்கடா இங்க வந்தா? "சரிடா எனக்கு வயிறு பசிக்குதுடா. உங்கள பார்க்கணும்னு வந்தேன். ஏலகிரி எனக்கு தெரிஞ்ச இடம் தான். எனக்கு இங்க ஏகப்பட்ட ஆள் தெரியும். நம்ம ஃப்ரீயாவே சுத்தி பார்க்கலாம். அதனால தான்டா வந்தேன்" அப்படின்னு சொல்ல, நிலா சொல்றாங்க, "விடுங்க, விடுங்க பெரிய மனுஷன ஏங்க இப்படி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்கா இருந்தாலும் அவரோட தயவு நமக்கு தேவைங்க" அப்படின்னு வந்துட்டு நிலா சொன்னோனே, சரி ஓகே. நீங்க சொல்றதுனால வந்துட்டு சோழன் சொல்றாரு, "நான் வந்துட்டு கம்முனு இருக்கேங்க. இல்லாட்டினா எனக்கு வெறி ஏறுதுங்க" அப்படின்னு சொல்றாரு. "எதுக்குங்க வெறி ஏறுது?" ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. ஜில்லா இருங்க. ஜில் கிளைமேட்ல வந்துட்டு ஜில்லா தானே இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன நக்கலா? இல்லங்க நிக்கல்னு" இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபன் போய்க்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த சூழல்ல தான் எதிர்பாராத விதமா அந்த போட் ஹவுஸ்ல போறாங்க இல்லையா தண்ணிக்குள்ள, அங்க வந்துட்டு அந்த டோக்கனுக்கு மனோகர் நிக்கிறாங்க, மதி நிக்கிறாங்க, அந்த தடிமாடு தாசு நிக்கிறான், நிலாவோட அம்மா இருக்கா தேனு. அ இவங்களும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா லைன்ல நிக்கிறாங்க. 2 பேருமே எதிர்பாராத விதமா பாத்துர்றாங்க. எப்படின்னா, அந்த மதியோட குழந்தை இருக்கு இல்லையா? நிலாவ பாக்குறாங்க. "நிலா, ஐ நம்ம நிலா, ஐ நம்ம நிலா அங்க நிக்குது" அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சடனா திரும்பி பாக்குறாங்க. இவங்க அனைவருக்குமே வந்துட்டு அதிர்ச்சியாகுது. சோழனும் வந்துட்டு திரும்பி பாக்குறாரு. அவர் அப்படியே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுடுறாரு. "உங்க ஃபேமிலி எங்க இங்க இங்க வந்தாங்க? அதுதாங்க எனக்கே தெரியல" அப்படின்னு மதியும் வந்துட்டு பாக்குறாங்க. அதிர்ச்சி ஆகுறாங்க. அ இதுதான் நான் வந்துட்டு வெளிய வரலேன்னு சொன்னேன். மனோகர் வந்துட்டு சொல்றாரு, "எனக்கு இவள பார்த்தாலே வந்துட்டு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஓடிரும். அதனால தான் நான் வெளிய வராமயே இருந்தேன்னு" வந்துட்டு தேன வந்துட்டு கடி கடின்னு கடிக்கிறாருங்க. அதாவது மனோகர் அவரோட ஒய்ஃப வந்துட்டு திட்டுறாரு. "டேய்! இனிமே வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்டா. நான் வந்துட்டு வீட்டுக்கே கிளம்புறேன்டா." உடனே தேன் சொல்றாங்க, "கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதார்த்தமா தானே நடந்தது. நம்ம வேற எங்கேயாவது போலாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல நான் வேற எங்கேயும் முடியாது. நான் வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்பதாங்க அதாவது கோவப்பட்டு இப்படி போம்போது நடேசன் தற்செயலா அங்க வர 2 பேரும் பாத்துக்கிறாங்க. பார்த்தோனே வந்துட்டு, "நீயா? நீங்களா? நீயா? நீங்களா?" எப்படி வந்துட்டு நடேசன் அவர் ஒய்ஃப கொன்னது இதுவரை மர்மமா இருக்கோ, இவங்க 2 பேருக்கும் பின்னணியில ஏதோ ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு என்றே சொல்லாங்க. கொன்னாரு பார்த்தீங்களா, இவரோட ஒய்ஃபோட அண்ணனா? இல்ல இவரோட பழைய சிநேகிதனா? இவருக்கும் அதாவது நடேசனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறது என்றே சொல்லலாம். 2 பேரும் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு தாஸ் ஓடியாராரு. "அப்பா இவன் தான்ப்பா அன்னைக்கு வந்துட்டு அந்த காலேஜ்ல கத்தி குச்சி வாங்கினான் பார்த்தீங்களா, அது இவன் தான்ப்பா. இவன் தான்ப்பா அந்த டிரைவரோட அப்பா. நம்ம தங்கச்சிய கூட்டிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவரோட அப்பா இவன் தான்" அப்படின்னு சொன்னோனே அதிர்ச்சி ஆகுது மனோகருக்கு. அப்படியே ஸ்தம்பித்து போய் நிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, "இவன் கூடலாம் என்னப்பா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னோன, "விடு விடு அப்படிலாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொன்னோனே, "என்ன இவருக்கு வந்துட்டு வக்காலத்து வாங்குறீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "இல்லையா, பேசாதயா, விட்றியா, நம்ம வந்துட்டு வேற எங்கேயாவது போயிரோம்ன்னு" சொல்ல, "ஏம்பா சாதாரண டிரைவருக்கு பயந்துகிட்டு நம்ம வேற எங்கேயாவது போணுமா? நம்ம இங்க இருக்கலாம். அவைங்க வந்துட்டு இந்த ஸ்பாட்லயே இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, விறுவிறு விறுவிறுன்னு அதாவது நிலா கிட்ட போறாரு. "ஏன்டி சனியம் புடிச்சவளே! உன்னால தாண்டி வந்துட்டு எங்களோட நிம்மதியே போயிருச்சு. அதான் சரி அதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டு, அப்பா உடல்நிலை முன்ன மாரி இல்லடி. அதனால தான் அங்க வீட்ல இருந்தா வெளிய முடியல. டிரைவரோட உன் மக கூட்டிட்டு ஓடிட்டான்னு அசிங்கப்படுத்துறாங்க. அதனால அப்பாவ இங்க கூட்டிட்டு வந்தா, இங்கேயும் வந்து சனியம் புடிச்சவள இப்படி தொல்ல குடுக்குறியேடி! உன்னையெல்லாம் அப்படின்னு அறைய வராரு. அப்படியே சோழன் வந்துட்டு கைய புடிக்கிறாருங்க. "ஏன்டா எங்க வீட்டு டிரைவர் நீனு, நீயெல்லாம் வந்துட்டு கை வாங்க வர" அப்படின்னு எளக்காரமா பேசி அடிக்க வராரு. "இங்க பாருங்க, என் வூட்டுக்காரர அடிச்சீங்கன்னா மரியாதை இருக்காது. போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்" அப்படின்னு சொன்ன உடனே, இவருக்கு அப்படியே ஜெகஜோதியா இருக்குங்க சோழனுக்கு. "டேய் சோழா ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா. அப்ப ரியலாவே நம்ம மனைவி நிலா தானோ?" அப்படின்னு அவர் மைண்ட்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்காரு. ரணகளத்திலயும் பக்கிக்கு புதுக்களம் என்றே சொல்லலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது மதி வேகமா ஓடியாந்து "விடுங்க, விடுங்க, விடுங்க. இங்க பிரச்சனை வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஆனா, அதாவது நடேசனுக்கும், மனோகருக்கும் ஏதோ ஒரு பழைய சிநேகிதமோ, ஏதோ ஒரு உறவு இருக்குங்க. அதனால தான் வந்துட்டு நடேசன் கிட்ட தாஸ் கோவப்படும்போது, மனோகர் இல்ல அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அப்படி கண்டிச்சு விறுவிறுன்னு இந்த ஸ்பாட்லயே இருக்கக்கூடாதுன்னு போவாரு. கடைசியா தாஸ் சொல்லிட்டு போறான், "நீ இங்க இருக்கக்கூடாது. இருந்தா வந்துட்டு ரவுடி பசங்கள கூப்பிட்டு அன்னைக்கு மாரி கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அந்த வெறி நாய் மாரி வந்துட்டு தாஸ் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.